கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, வருங்கால இஸ்லாத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான இளைஞர் பெருமக்களே, எதிர்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதம் நிறைந்த ஜும்மாவினுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி கொடுமி இருக்கிற நம்மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் துஆவை கொண்டு வசியத்து செய்தவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கிற நல்ல துஆவோடு ஆரம்பம் செய்கிறேன். தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் உள்ள அடையாளங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லிய அந்த முன்னறிவிப்புகளை கடந்த வாரத்தில் தொடர்ந்து சொல்லியதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைகளை சொல்லுகிற பொழுது அவுஃபே நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள், இந்த விஷயங்களை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள் பிறருக்கு சொல்வதற்காக வேண்டி என்று சொன்னதையும் நாம் சொல்லியிருந்தோம். அதனால் எல்லாரும் அதை மனசில் வச்சிருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். வீட்டில் போயும் சொல்லியிருப்பீங்க அப்படின்னும் எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் நம்முடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து தந்தரல் புரிவானாக. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், முதலிலே என்னுடைய மரணம் என்று சொன்னார்கள், அப்படிதானே? முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம்னு கேட்ட உடனே அவுஃப் இப்னு மாலிக் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்காக வேண்டி தமிழகமே அழுகிறது என்று படிக்கிற பொழுது, ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய மரணத்திற்காக வேண்டி கியூபாவே அழுகிறது என்று கேட்கிற பொழுது, அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தினுடைய செய்தியை சஹாபிகளுக்கு மத்தியிலே சொல்லப்பட்டால் அந்த சஹாபிகளுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்காக வேண்டி எதிர்க்கட்சிகள் கூட கண்ணீர் வடிக்கிறார்கள். அதனால் வரையிலும் விமர்சித்துக் கொண்டிருந்த எதிரிகள் கூட கண்ணீர் வடிக்கிறார்கள். அதனுடைய உச்சத்திலே எதிர்க்கட்சியினுடைய ஒரு அனுதாபை இப்படி எழுதுகிறார், அம்மா உங்களை ஆள வேண்டாம் என்று தானே சொன்னோம், வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லையே என்று என்கிற அளவிற்கு ஒரு தமிழக மாநிலத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய மரணத்திற்கு அவர் செய்திருக்கிற ஏதோ சில சேவைகள் எதிர்க்கட்சிகளிடத்திலே கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னார், பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னார். அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குறைஷியினுடைய கூட்டம் வந்து கேட்கிற பொழுது, முஹம்மதே உங்களுக்கு என்ன வேண்டும்? முஹம்மதே, இந்த உலகத்தினுடைய ஆட்சி வேண்டுமா, அதிகாரம் வேண்டுமா, பணம் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, ஒட்டக கூட்டங்கள் வேண்டுமா, என்ன வேண்டும் முஹம்மதே? எல்லாவற்றையும் நாங்கள் தருகிறோம், தயவு செய்து இந்த ஏகத்துவம் என்கிற பிரச்சாரத்தை, ஏகத்துவம்னா சமீபத்தில் வெளிவரக்கூடிய மாத இதழுக்கு சொந்தமான ஏகத்துவம் அல்ல, நாம் அனைவரும் தழுவி இருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த ஈமானை அதை மட்டும் மக்களுக்கு சொல்ல வேண்டாம். எப்படி இருக்கும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டாம் என்பதற்காக வேண்டி பணம் தந்தால் சொல்லாமல் இருப்போம், ஏன் பின்பற்றாமல் கூட இருப்போம். பெண் கிடைத்தால் ஆண் பெண்ணுக்காக, பெண் ஆணுக்காக மார்க்கத்தை தூக்கி எறிகிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, என்ன உங்களுக்கு என்ன புதுசா லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறீங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கறீங்க, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், ஒரே இறைவனை தான் வணங்கணுங்கிறீங்க, என்ன இதை கொண்டுள்ள நோக்கம் என்ன? சும்மா ஓப்பனாகவே வந்து கேட்டான். சில பேர்கிட்ட ஒரு அமைப்பிலிருந்து பிரிஞ்சு வந்தோடனே போய் பர்சனலாக கேட்டால் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. என்ன உங்களுக்கும் தலைமைக்கும் என்ன பிரச்சனை, எதுக்கு தனி கட்சி ஆரம்பிச்சிங்க, எதுக்கு தனிப்பிரிவு அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த குறைஷிகள் நினைத்தார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அனாதையாக வளர்ந்தவர், ஆதரிப்பதற்கு இருக்கக்கூடிய அப்துல் முத்தலிப் போயிட்டாரு. அபூ தாலிபும் ஒருவேளை மறைந்து விட்டதற்கு பின்னால் ஒருவேளை இவருக்கு இந்த
அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமோ அப்படின்னு பரிசலா கூப்பிட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட 7 பேரை அனுப்புனாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன உங்களுக்கு என்ன வேணும்? மக்காவில் நாங்கள்லாம் ஒதுங்கிட்டு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவா அப்படின்னா தயார். ஏன்னா இந்த ஈமானிய பிரச்சாரத்தினுடைய தாக்கத்தை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். எப்படியும் நம்ம பதவியெல்லாம் போக போகுது, எப்படியும் நம்ம பதவியெல்லாம் போயிடும் சொல்ற கொள்கையினால, அதனால ஒரு சுமூகமான நிலைமைக்கு வந்து நம்ம பதவியெல்லாம் கொடுத்துட்டு அவர் என்ன விரும்புகிறாரோ அதை கொடுத்துட்டு பேசாம போயிடுவோம், ஊர்ல பெரிய பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. சொல்லுவாங்க செல்லதாக இல்லை. என்ன ஏதாவது பெண்கள் வேண்டுமா, அழகான பெண்கள், அதுக்காக வேண்டி நீங்க ஏதாவது இந்த மாதிரியான ஒரு கொள்கையை சொல்றீங்களா? சொல்லுவாங்க செல்லதாக இல்லை அப்படின்னா நிறைய தங்க கட்டிகள். சில பேருக்கு சில பொருள்கள் மீது தனிப்பெரும் பிரியம் இருக்கும் தானே. சில பேர் பணத்தில் வீக்கா இருப்பாங்க, லஞ்சம் இப்படியும் கொடுக்கப்படுகிறது, சில பேர்களுக்கு பணமாக கொடுக்கப்படும், சில பேருடைய படுக்கை அறையினுடைய தேவைகள் பெண்களின் மூலமாக பூர்த்தி செய்யப்படும், சில பேர்களுக்கு சொத்துக்களாக கொடுக்கப்படும். வரதட்சணை கூட அப்படித்தானே வாங்கப்படுகிறது. சில பேருக்கு நகையா, சில பேருக்கு ரொக்கமா, சில பேருக்கு வீடா, சில பேருக்கு வாகனமா. எது கணவனுடைய வீட்டை சார்ந்தவர்களுக்கு பிடித்திருக்கிறதோ அதை கேட்டு பெறுவது வழக்கம். அது மாதிரி என்ன வேண்டும் இவருக்கு? இல்ல நாங்கெல்லாம் செய்யற வியாபாரம் மொத்தமா தந்து உங்களை பெரிய வியாபாரி ஆக்கிறவா? சொன்னார்கள், நீங்க கேட்கிற எதுவுமே எனக்கு வேண்டாம், நீங்க கேட்கிற எதுவுமே எனக்கு வேண்டாம். ஏன்? என் அல்லாவே கேட்டான் என்கிட்ட. யாரு கேட்டா? என்ன படைச்ச அல்லாஹ் கேட்டான். والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى والضحى முற்பகலின் மீது சத்தியமாக, والليل إذا سجى இரவு நுழைகிற இரவின் மீது சத்தியமாக, ما ودعك ربك وما قلى நபியே உம்முடைய ரப்பு உம்மை கைவிடவும் இல்லை, உம்மை ஒதுக்கவும் இல்லை நபியே. வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, உம்முடைய பின்னால் உள்ள வாழ்க்கை முந்திய வாழ்க்கையை விட சிறந்ததாக இருக்கும் நபியே. ஏன் தெரியுமா? வலசௌஃப யுஅதீக, உம்முடைய ரப்பு உனக்கு எல்லாவற்றையும் தருவான் நபியே. ஃபதல்லா, அப்படி தருகிற பொழுது நீங்கள் மன திருப்தியோடு மனநிறைவோடு அதை பொருந்தி கொள்ள வேண்டும் நபியே. அல்லாஹ் சொல்றான், உனக்கு எல்லாத்தையும் தருவேன், எல்லாத்தையும் தருவேன், சந்தோஷமா ஏத்துக்கிடுங்க. நம்மளுக்கு தர்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. இது எப்போ இந்த பொருத்தம் அப்படிங்கிறத எப்போ கேட்போம்? என்னால ஒன்றும் தர முடியல, பொருந்திக்கோங்க பாப்பா, இப்படிதானே சொல்லுவோம். நம்ம பெற்றவர்களுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். பாப்பா உங்களை ஹஜ்ஜிக்கு அனுப்பணும்னு ஆசை, உம்ராவுக்கு அனுப்பணும்னு ஆசை, அம்மா உனக்கு கழுத்து நிறைய எதையாவது வாங்கி தரணும்னு ஆசை, முடியலம்மா, கழியலம்மா, பொருளாதார சூழ்நிலை ஒத்துழைக்கலம்மா, நீ தயவு செஞ்சு பொருந்திக்கோ, எனக்காக வேண்டி துஆ செய். தர முடியாத நேரத்திலே உறவுக்காரர்களிடத்திலே, நண்பர்களிடத்திலே, மனைவியிடத்திலே, மக்களிடத்திலே, பெற்றவர்களிடத்திலே நாம் எதை கொடுக்க முடியாதோ அதற்காக வேண்டி பொருத்தம் கேட்போம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவான், நீங்க சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? அப்ப என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வே எனக்கு அதிகாரம் வேண்டாம் அல்லாஹ், ஆட்சி வேண்டாம் அல்லாஹ், பொருட்கள் வேண்டாம் அல்லாஹ், இன்பங்கள் வேண்டாம் அல்லாஹ், ஒட்டக கூட்டங்கள் வேண்டாம் அல்லாஹ், வைடூரிய நகைகள் வேண்டாம் அல்லாஹ். அல்லாஹ்வே நீ இவற்றை எல்லாம் கொடுத்தால் என்னுடைய மனது சந்தோஷப்படாது அல்லாஹ், நிம்மதி அடையாது அல்லாஹ், மகிழ்ச்சி அடையாது அல்லாஹ், என்னுடைய மதம் பரிபூர்ணமாக என்னுடைய உள்ளம் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ எனக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும் அல்லாஹ்வே. என்னுடைய உம்மத்திலிருந்து, என்னுடைய சமூகத்திலிருந்து, என்னை ஏற்றுக்கொண்ட என்னுடைய உம்மத்திலிருந்து அல்லாஹ்வே நாளை மறுமையிலே யாரும் நரகத்திற்கு போக மாட்டார்கள் என்கிற ஒரு வாக்குறுதியை எனக்கு தந்தால் அதுதான் நான் சந்தோஷப்படுறதுக்கு உண்டான மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும். நம்ம பார்க்கல அந்த நபியை, நம்ம பேசல அந்த நபிட்ட, அந்த நபி வாழ்ந்த காலத்துல நம்ம வாழல, அந்த நபியுடைய சுன்னத்தை நம்ம பின்பற்றல, அந்த நபியுடைய வாக்குறுதிகளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் நம்மின் மீது அந்த ரசூலுக்குரிய பாசத்தை பார்த்தீர்களா? அல்லாஹ் பொருள் வேண்டாம் அல்லாஹ், பெண்கள் வேண்டாம் அல்லாஹ், ஆட்சி வேண்டாம் அல்லாஹ், அதிகாரம் வேண்டாம் அல்லாஹ், நீ உலகத்திலே மனித
அனுப்பக்கூடாது, எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிடு அல்லாஹ், அதுதான் சந்தோஷம் என்று சொன்ன அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா. நம்ம நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க எல்லாவற்றையும் திறந்தார்கள். நம்ம அந்த ரசூலுடைய சுன்னத்துகளை துறக்கிறோம். அவங்க எதையெல்லாம் வேண்டாம்னு சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் அடுத்தன ஈமானையே தூக்கி போட்டுட்டு போறாங்க. கடந்த வாரம் நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் மனாஃப் அண்ணன் அவர் சொன்னார், அவங்க ஊர் ஒரு பெரிய ஊர், கிட்டத்தட்ட 24 பள்ளிவாசல்கள் இருக்கிற ஒரு ஊர். ஒரு பெண்மணி, ஒரு பிள்ளை, காலேஜுக்கு போகிற பொண்ணு, முழு நிக்காபையும் போட்டு தான் காலேஜுக்கு போவாள். 5 நேரமும் தொழுவாள், தஹஜ்ஜுடைய தொழுகையும் சேர்த்து தொழுவாள். இங்கே சுற்றி இருக்கிற எல்லா குடும்பமும் சொல்லும், அவரை பார்த்து படிங்க. யாரை பார்த்து? இந்த பிள்ளையை பார்த்து நீங்கள் படி. எப்படி நடக்கணும், எப்படி பரதா போடணும், எப்படி படிக்கணும், எப்படி தொழுகணும், எப்படி மற்றவங்கள்ட்ட பணிவாக பேசணும், அந்த பிள்ளை மாதிரி பார்த்து நடங்க பிள்ளை அப்படின்னு ஊரில் இருக்கக்கூடிய அத்துணை குடும்பங்களும் அந்த பெண்ணை, அந்த மாணவியை முற்படுத்தி முன்னிலைப்படுத்தி பேசுகிற அளவிற்கு எல்லோராலும் பாராட்டு பெற்ற அந்த மாணவி போன வாரம் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு அட்வொகேட் கூட போய் பத்திரிகையிலே வருகிறது. அவர் சொன்னார், நான் தூக்கி வளர்த்த குழந்தை அது, என்னுடைய வீட்டு பிள்ளை போன்ற அந்த பிள்ளை. அவள் பத்திரிகையில் வர்றாங்க, எப்படி முழு நிக்காபை அணிந்து, கண்ணு கூட வெளி தெரியாது, ஸ்க்ரீன் தான் இருக்கும். அவ்வளோ பக்குவமாக போன தஹஜ்ஜுத் தொழுகை உட்பட தொழுது கொண்டிருந்த அந்த பெண்ணை ஒரு 4 நாளில் பத்திரிகையில் ஃபோட்டோ வருது, ஒரு கோவிலில் பெரிய குங்குமத்தை வச்சுக்கிட்டு, பகிடெடுக்கிற இடத்தில் கூட ஒரு குங்குமத்தை வச்சுக்கிட்டு, மாலை மாற்றிக்கொண்டு, பர்தாவை தூக்கி எறிந்து கொண்டு, அவனுடைய ஆச்சாரத்தின் அடிப்படையிலே திருமணம் செய்திருக்கிற அந்த கோலம் பத்திரிகையிலே வருகிற பொழுது என்னுடைய உள்ளமெல்லாம் உடைத்து போனது என்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் தொழுகிறோமே, இந்த தொழுகை எந்த அளவிற்கு ஒரு ஈமானை நமக்கு தருகிறது. பள்ளிவாசலுக்கு வருகிறோம், வெளியேறுகிறோம், என்ன வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு அழகான பெண் கிடைத்தால் அத்துணையையும் தூக்கிவிட்டு போகிற இளைஞர்கள், மனதுக்கு பிடித்தமான ஒரு ஆண் கிடைத்தால் பர்தாவையும் மார்க்கத்தையும் தொழுகையையும் நோன்பையும் பெற்றவர்களையும் சமூகத்தையும் மார்க்கத்தையும் தூக்கி போட்டுவிட்டு போகிற பெண்கள். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இதில் எதுவும் வேண்டாம், ரப்பு தருகிறேன் என்று சொன்னால் அப்படியே ரப்பிடத்திலே சொன்னேன், அதெல்லாம் வேண்டாம் அல்லாஹ், என்னுடைய உம்மத்திலிருந்து யாரும் நரகத்திற்கு போகாமல் இருந்தால் போதும், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அவர்கிட்ட சொன்னார், எங்க அல்லாவே தரேன்னு சொன்னான், என் ரப்பு எல்லாத்தையும் தரேன்னு சொன்னா, அவன்கிட்டயே வேண்டாம்னு சொல்லிட்டேன். மக்காவில் உள்ள குறைஷிகள், உங்களால் என்னத்தைங்க தந்துட முடியும், நீங்க என்ன பெருசா தந்துட முடியும், வேண்டாம். எனக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்றதா இருந்தா, எனக்கு ஏதாவது உதவி செய்யறதா இருந்தா, ஆட்சி தர்றேன், அதிகாரத்தை தர்றேன், பெண்களை தர்றேன், வைடூரிய நகைகள் எல்லாம் தர்றேன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் தர வேண்டாம். நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு தருவதாக, என் மீது அக்கறை காட்டுவதாக, என் மீது இரக்கம் காட்டுவதாக, என் மீது பரிதாபம் கொள்பவராக, என்னுடைய நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் ஒரு விஷயத்தை செய்வீங்களா? என்ன செய்யணும்னு கேட்டாங்க. களிமா சொல்லிருங்க. என்ன செய்யுங்க? தன்னை மிரட்ட வந்த, உருட்ட வந்த, கொலை செய்ய வந்தவர்களிடத்திலும் கூட அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, களிமா சொல்லிருங்க. சுப்ஹானல்லாஹ். களிமாவிற்காக வேண்டிய, மார்க்கத்திற்காக வேண்டிய, ஈமானுக்காக வேண்டிய, இந்த இஸ்லாம் நம்மிடத்திலே வந்து சேர வேண்டும் என்பதற்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கை அத்துணையையும் அர்ப்பணித்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காலகட்டத்தில் மக்காவிலே எதிர்க்கட்சிகளே இல்லாமல் இருந்தது, மதீனாவிலே எதிர்க்கட்சிகளே இல்லாமல் இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவில் எதிரிகள் எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை என்று சொன்னால், தமிழகத்திலே முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சிகள் உண்டு, விமர்சித்தவர்கள் உண்டு, அழிந்து போக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவர்கள் உண்டு. பிடல் காஸ்ட்ரோவிற்கு உலகளாவிய அளவிலே எதிரிகள் உண்டு. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட முறை அமெரிக்க அரசாங்கமே அவரை படுகொலை செய்ய முயற்சித்திருக்கிறது. என்றால்
அவருடைய மரணத்தினுடைய செய்தியை கேட்ட பொழுது சஹாபிகளுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும், சஹாபா பெண்மணிகளுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும். நீங்கள் இல்லாத உலகத்தை எங்களால் பார்க்க முடியவில்லை நபியே. நபி அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தியை பேரித்த மரத்துடைய உச்சியிலே இருந்து கொண்டு பேரித்த மரத்தை பேரித்த கனிகளை அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரியவரிடத்திலே வந்து மகன் சொல்கிறான், யா அபி யா அபி துவஃபிய ரசூலுல்லாஹ், பாப்பா பாப்பா ரசூல் மரணித்து விட்டார்கள் பாப்பா, ரசூல் மரணித்து விட்டார்கள் பாப்பா. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் டிசம்பர் 5ஆம் தேதி 5:30 மணிக்கு மரணித்து விட்டார்கள் என்கிற செய்தி வதந்தியாகவோ உண்மையாகவோ பரவிய பொழுது தமிழகமே ஸ்தம்பித்து போனது, தமிழகமே ஸ்தம்பித்து போனது. பெட்ரோல் பங்குகள் நிறைந்தது. எல்லோரும் வீட்டிலே பூட்டிக் கொண்டு கதவை சாத்திக் கொண்டார்கள். எல்லோருக்கும் அச்சம். ஒரு முதலமைச்சர் இறந்ததற்கு மக்கள் அச்சப்படுகிறார்கள் என்று சொன்னார். பிடல் காஸ்ட்ரோ இறந்ததற்கு மக்கள் அச்சப்படுகிறார்கள் என்று சொன்னார். அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த செய்தியை ஒரு தகப்பனிடத்திலே மகன் வந்து சொன்ன பொழுது அவர் பதட்டப்படவில்லை, அவர் பயப்படவில்லை, அவர் அச்சப்படவில்லை. மதீனாவினுடைய சஹாபிகள் மஸ்ஜிதுல் நபவிக்கு கல்லறிவார்களோ என்கிற அச்சம் அவர்களுக்கு இல்லை. மதீனாவினுடைய சஹாபிகள் அருகாமையில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய சர்ச்சுக்கு போய் அட்டூழியம் செய்வார்கள் என்கிற அச்சம் அவர்களுக்கு இல்லை. ஆட்சியும் அதிகாரமும் முஸ்லிம்களுடைய கரத்திலிருந்து வேறொரு கூட்டத்திற்கு கைமாறி போகும் என்கிற பயமும் அச்சமும் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு இருந்ததெல்லாம் கவலை மட்டும்தான் சகோதரர்களா. டிசம்பர் 5ஆம் தேதி தமிழகமே நடுங்கி போனது, தமிழகமே நிலை குலைந்து போனது, தமிழகமே ஸ்தம்பித்து போனது. பிடல் காஸ்ட்ரோவினுடைய மரணத்திற்கு குர்பாவே ஸ்தம்பித்து போனது. என்றால் மதீனா நகரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தியை கேட்டு ஒரு வாப்பா 2 கைகளையும் பேரித்த மரத்தினுடைய உச்சியிலே இருந்து கொண்டு கையேந்தினார். அல்லாஹும்ம அரிஹிப் பஸரி, அல்லாஹும்ம அரிஹிப் பஸரி, அல்லாஹும்ம அரிஹிப் பஸரி. அல்லாஹ்வே 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 என்னுடைய பார்வையை எடுத்து விடு அல்லாஹ், என்னுடைய பார்வையை போக்கிவிடு அல்லாஹ். இந்த உலகத்தை பார்க்கிற பாக்கியத்திற்காக வேண்டி நீ தந்த கண்களுடைய பார்வை இதை எனக்கு வேண்டாம் அல்லாஹ். என்னுடைய உம்மாவை வாப்பாவை பார்ப்பதற்காக வேண்டி தந்த கண்கள் இது எனக்கு வேண்டாம் அல்லாஹ். மனைவியை மக்களை ஆசையோடு பார்த்து கொஞ்சுகிற கண்கள் இது எனக்கு வேண்டாம் அல்லாஹ். இந்த உலகத்தினுடைய அழகான காட்சிகளை ரசனையான காட்சிகளை பார்ப்பதற்காக வேண்டி தந்த கண்கள் இது எனக்கு வேண்டாம் அல்லாஹ். ஏன் தெரியுமா? என்னுடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த மதீனாவை பார்த்த கண்கள் இனிமேல் அவர்கள் இல்லாத மதீனாவை பார்க்க கூடாது அல்லாஹ். இனி இந்த மதீனாவையே நாம் பார்க்க கூடாது. ஏன் ரசூல் இருந்த மதீனா தமிழகத்தில் எந்த அதிமுக தொண்டராவது உண்டா? பிடல் காஸ்ட்ரோவினுடைய தொண்டர்கள், கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் யாராவது உண்டா? சில பேர்கள் இறந்திருக்கலாம், அது யதார்த்த இறப்பாக இருக்கலாம், அது அதோடு இணைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ஒரு முஸ்லிம் எதற்காக வேண்டியும் மரணத்தை கேட்க கூடாது, யாருக்காக வேண்டியும் மரணத்தை கேட்க கூடாது. அதனால் அந்த சஹாபி இப்படி துஆ செய்தார், யா அல்லாஹ் என் கண் பார்வையை எடுத்துடு அல்லாஹ், யா ரசூல் இல்லாத மதீனாவை இனிமேல் இந்த கண்கள் பார்க்க வேண்டாம் அல்லாஹ் என்கிற அளவிற்கு ஒரு சஹாபியினுடைய மனம் ரசூலை விரும்பி இருக்கிறார். நம்ம என்ன விரும்புறோம்னு சொல்லாம நமக்கு இந்த செய்தி, தமிழகத்தினுடைய செய்தி பெரிய செய்தியா தெரியுது, கியூபாவினுடைய செய்தி பெரிய செய்தியா தெரியுது. அதை விட மிகச்சிறந்த செய்திகள் புகாரியிலே இருக்கிறது, முஸ்லிமிலே இருக்கிறது, திருமிதியிலே இருக்கிறது, இப்னு மாஜாவிலே இருக்கிறது, முஸ்னத் அஹ்மதிலே இருக்கிறது, நஸையிலே இருக்கிறது. அதை படித்து பாருங்கள் கொஞ்சம். ரசூலோடு மக்கள் கொண்டிருந்த நேசத்தை, ரசூலோடு மக்கள் கொண்டிருந்த பிரியத்தை, ரசூல் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்திருந்த அந்த மக்கள் கூட ரசூலின் மீது ஏற்படுத்திக் கொண்டிருந்த அந்த பாசத்தை நம்ம ஸல்லல்லாஹு சொல்றதுக்கே தயார் இல்லை, சொல்லலாம் இல்லை, ஒரு ஸலவாத்து சொல்றதுக்கே தயார் இல்லை. அதனால் இந்த விஷயங்கள் நமக்கு புரிதாக தெரிகிறது. அதனால இன்ஷா அல்லாஹ் நாம் சில படிப்பினைகள் இதிலிருந்து பெற வேண்டும். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் யாரும் நெருங்க முடியாத அயன் லேடி என்று சொல்லப்பட்டவர். அப்பல்லோவிலே 75 நாட்கள் என்ன நடந்தது என்பதை இன்றைக்கும் மர்மமாகவே இருக்கிறது. ஆனால் மலக்குல் மௌத் அவர் நெருங்க நினைத்து விட்டால் அப்பல்லோவினுடைய பிரதாப் ரெட்டியினால் தடுக்க முடியாது, உடன் இருக்கிற சசிகலாவினால் தடுக்க முடியாது, கோடிக்கணக்கான தொண்டர்களால் தடுக்க முடியாது என்கிற உண்மையை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. ஐனமா தகூனு, நீங்கள் எங்கிருந்தாலும் அது வேதாயுகத்தில் இருந்தாலும் அல்லது கொடைக்கானலில் இருந்தாலும் அல்லது அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அல்லது தலைமைச் செயலகத்தில் இருந்தாலும் ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நிச்சயமாக நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, இரும்பினால் உண்டாக்கப்பட்ட AK-47 புகாத அல்லது அணு ஆயுதங்களால் அழிவு ஏற்படுத்த முடியாத இரும்பு கோட்டைக்கு உள்ளே இருந்தாலும் சரிதான். நாம் இங்கு சிந்திக்க வேண்டியது, இன்னும் எவ்வளவு சொத்து இருக்கிறது என்பது கணக்கு காட்டப்படவில்லை. வெள்ளி 1000 கிலோவிற்கு மேல், இதுல சொத்துக்கள் பல கோடி. என்ன சொத்து இருந்தாலும், எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும், முன்னால் நிமிர்ந்து நின்று பேசுகிற ஆண்கள் தமிழகத்தில் இல்லை என்றாலும், தன்னை எதிர்க்கிற சக்தி தமிழகத்தில் யாரும் இல்லை என்கிற சூழ்நிலைக்கு வந்தாலும், மலக்குள் மௌத்து வந்தால் எல்லாம் முடிந்து போகும் என்பதை இதன் மூலம் முஸ்லிம் சமூகம் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 600க்கும் மேற்பட்ட முறை ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய கடையை முடித்து விட வேண்டும் என்று ஈராக்கை நிலைகுலைய செய்த அமெரிக்கா, சிரியாவை நிலைகுலைய செய்த அமெரிக்கா, ஈஜிப்தை நிலைகுலைய செய்த அமெரிக்கா, ஆப்கானை நிலைகுலைய செய்த அமெரிக்கா, உலகத்தை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அமெரிக்கா ஒரு சாதாரணமாக கியூபாவிலே சுற்றித் திரிகிற ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய உயிருக்கு ஒரு சேதத்தை ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் மலக்குள் மௌத்து 90 வயதிலே வந்த பொழுது பதில் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு ஏற்பட்டது. முஸ்லிம் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பணம், என்ன அதிகாரம், என்ன ஆட்சி, என்ன கௌரவம், என்ன சொத்து, என்ன வீடு, என்ன வாரிசு, என்ன ஆண் மக்கள், என்ன பேரு, என்ன புகழ் எல்லாம் இருந்தால் என்ன? இந்த உலகத்தில் நீ மதிக்கப்படலாம், போற்றப்படலாம், புகழப்படலாம், எல்லோரும் வரவேற்கப்படலாம், உன்னுடைய பேச்சுக்கு எல்லோரும் கட்டுப்படலாம். ஒரு நாள் மலக்குள் மௌத்து வந்தால் போய்தானே தீரணும். இதை ஏன் நம்ம உணர மாட்டேங்கிறோம்? இதை ஏன் நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம்? முதலமைச்சருடைய சொத்து யாருக்கு போகிறது என்பது ஒரு கேள்வி. நாம் மரணித்து போனால் நம்முடைய சொத்து யாருக்கு போகும்? எப்படி சண்டை போடுகிறார்கள், எப்படியெல்லாம் பிரிக்கப் போகிறார்கள். இந்த சொத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் கேட்டும் கொடுக்காமல் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறோமே, இது நாளை மறுமையிலே நமக்கு என்ன பயன்? இருக்கிற சந்ததிகளுக்கு என்ன பயன்? இதையெல்லாம் முஸ்லிம் சமூகம் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கலாம் ஆயிஷா. அதனால ஒண்ணுமே இல்லை நம்ம கையில. எத்தனை பெரிய மருத்துவர்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவு ஜீவுகள் உடன் இருந்தாலும், மரணம்னு வந்துட்டா போய்தான். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு குருவி ஒன்று, அந்த குருவியை வலை விரித்து பிடிப்பதற்காக வேண்டி சிறுவர்கள் வலை விரித்திருக்கிறார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியே கடந்து போறாங்க. குருவி ஈசா நபிகிட்ட சொல்லிச்சு, ஈசா நபியே, சின்ன பயலுக என்ன விரிக்கிறதுக்காக வேண்டி என்ன பிடிக்கிறதுக்காக வேண்டி வலை விரிச்சு வச்சிருக்காங்களாம். நம்மளாம் அடிக்கடி சொல்றது இந்த நம்மள்கிட்ட நடக்குமா? அதெல்லாம் எல்லாரும் சொல்லுவோமே, நம்மள்கிட்டயே வேலை வைக்கிறான் சார், நம்மள்கிட்ட நடக்குமா? அதெல்லாம் ஏதோ நம்ம பெரிய திறமைசாலிகள், இது எல்லாருக்கும் நடக்கும். அப்படிதான், நம்ம ரொம்ப அறிவுஜீவி, நம்ம பெரிய புத்திசாலி, நம்மள்ட்ட எல்லாம் நடக்காது, நம்மள்ட்ட இந்த பருப்பெல்லாம் வேகாது, வேற எங்கேயாவது போய் வச்சுப்போ, இதெல்லாம் நாம் சொல்வது தானே அடிக்கடி. அது மாதிரி அந்த குருவி சொல்கிறது, ஈசா நபியே, இது சின்ன பயலுங்க நமக்கு வலை விரிச்சிருக்காங்களாம். நம்ம பார்வை எப்படிப்பட்ட பார்வை? பல ஆயிரக்கணக்கான அடிகளுக்கு மேலே பறக்கிற பொழுது மரம், செடி கொடிகள், பாறைகளுக்கு நடுவில் இருக்கிற வீழ்ந்து கிடக்கிற இலைகளுக்கு அடியிலே ஒரு சின்ன புழு பூச்சி ஊர்ந்து செல்வதை கூட பார்க்கிற இந்த கூர்மையான கண்களை பெற்றிருக்கிற எனக்கு இந்த சின்ன பசங்க விரிச்சு வச்சிருக்கிற வலைய தெரியாமலா போகும்? இது தெரியாம, அந்த குருவி சொல்லுது, இது தெரியாம, என் பார்வையினுடைய கூர்மையை பற்றி தெரியாம, என் பார்வையினுடைய
எஃபெக்டை பத்தி தெரியாம என்ன பிடிக்கிறதுக்கு அவன் வலை விரிச்சு வச்சிருக்கிறான். வலை நம்ம பாஷையில சொன்னா துக்க விரிச்சு வச்சிருக்கு. நம்மளுக்கு அதெல்லாம் முடியுமா என்கிற ரீதியில அந்த குருவி சொல்லிச்சு. ஈசா நபி சிரிச்சுட்டே போயிட்டான். திரும்பி வருகிற நேரத்தில் அந்த வலையிலே அந்த குருவி மாட்டி கிடக்கிறது. அந்த வலையில குருவி மாட்டி கிடக்கிறது. ஈசா நபி கேட்டார்கள், என்ன ஆச்சு? பல ஆயிரக்கணக்கான அடிகளுக்கு மேலே இருந்து இலை தலைகளுக்கு அடியிலே ஊர்ந்து செல்கிற புழுவை கூட சரியாக வந்து தூக்கி செல்கிறவர்களுடைய பார்வை அப்படிதான் பார்த்து, கடலுக்கு அடியில் இருந்து சுவாசம் விடுவதற்காக வேண்டி மேலே வருகிற, குளத்திலே ஊர்ந்து கொண்டிருக்கிற மீன்கள் காற்று ஆக்சிஜனுக்காக வேண்டி மேலே வருகிற அந்த தருணத்திலே நீர்கொத்தி பறவை அல்லது கொக்கு ஏதாவது ஒரு பறவை சரியாக மேலே இருந்து கணித்து அது மேலே வருகிற அந்த நேரத்தில் வந்து சரியாக தூக்கி கொண்டு போகும். அல்லாஹ் பறவைகளுக்கு அவ்வளவு பெரிய பார்வை சக்தியை கொடுத்திருக்கிறார். குருவியிடத்தில் கேட்டார்கள், என்ன ஆச்சு உன்னுடைய பார்வையினுடைய சக்தி? குருவி சொன்னது, இதா நஸலல் கலா ஃபஹமியல் பஸர். விதின்னு வந்துருச்சுன்னா பார்வைக்கு சக்தி இருந்து என்ன பயன்? விதின்னு வந்துச்சுன்னா அப்புறம் பார்வை இருந்து என்ன, ஆற்றல் இருந்து என்ன, எனர்ஜி இருந்து என்ன, பணம் இருந்து என்ன, பொருளாதாரம் இருந்து என்ன, எல்லாம் இருந்து என்ன? அப்பல்லோ ஹாஸ்பிட்டலாலேயும் முடியாது, லண்டன் மருத்துவராலேயும் முடியாது, எவ்வளவு பணங்களை வாரி கொடுப்பதற்கு சொத்துக்கள் இருந்தாலும் முடியாது. விதி வந்து விட்டால் அப்புறம் உஸ்மானியா இருந்தா என்ன, நீங்களா இருந்தா என்ன, போய்தான் ஆகணும். எனவே போவதற்கு தயாராகி கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் மரணித்து விடுவேன் என்று சொன்ன பொழுது சஹாபி அழுதார். சஹாபியினுடைய அழுகைக்கு காரணம் அதுதான். இங்கே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இன்றைக்கும் தமிழகத்திலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது, ஒரு நல்ல தலைமை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த மார்க்கத்தை போதிப்பதற்குரிய நல்ல தளம் நமக்கு இருக்கிறது. நாம் அதை செய்கிறதே இல்லை. நான் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி மயிலாடுதுறைக்கு அருகாமையில் இருக்கிறேன். அங்கிருந்து ஊருக்கு வருகிற வரையிலும் எப்படி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மரணித்த பொழுது அன்றைக்கு நான் இங்கிருந்து ஈரோடு சென்று கொண்டிருக்கிறேன். இங்கிருந்து ஈரோடு வரைக்கும் தமிழகத்தினுடைய அத்துணை குக்கிராமங்களிலும் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுடைய படம் வைக்கப்பட்டு அவர்களுடைய உபதேசங்கள் பொறிக்கப்பட்ட பிளக்ஸ் பேனர்கள் நாகர்கோவிலிருந்து ஈரோடு வரைக்கும் நான் பயணித்த அத்துணை இடங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. என்றால் ஒரு சமத்துவமான தலைமையை தமிழகம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது என்பதையும் அன்றைக்கும் நான் உணர்த்தி காட்டினேன். அவன் முஸ்லிமா இருந்தா என்ன, ஹிந்துவா இருந்தா என்ன, கிறிஸ்துவனா இருந்தா என்ன, இந்த தேசத்திற்கும் இந்த மக்களுக்கும் நலம் விரும்பக்கூடிய நல்லவர்களை ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இந்த சமூகம் விரும்பிக் கொண்டுதான் இருக்கிறது. நாம் தான் பயந்து கொண்டிருக்கிறோம். நம்மை எதிர்க்கிறார்கள், நம்மை துவம்சம் செய்வதற்கு காத்திருக்கிறார்கள். எல்லாம் சரிதான் என்றாலும் கூட ஒரு பெரும் கூட்டம் நம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, நம்முடைய சேவைகளை அங்கீகரிப்பதற்கு, நமது உபதேசங்களை செவிமடுப்பதற்கு இன்றைக்கும் தமிழகத்தில் தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. வட மாநிலங்களுடைய சூழ்நிலை வேண்டுமானால் வேறு மாதிரி இருக்கலாம். தமிழகமும் கர்நாடகமும் ஆந்திராவும் கேரளாவும் அப்படி அல்ல என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மயிலாடுதுறையிலிருந்து நாகர்கோவில் வருகிற வரையிலும் அத்துணை இடங்களிலும் முதலமைச்சர் அவர்களுடைய படம் வைத்து 100, 200, 500 என பெண்கள் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் குழுமி நின்று அஞ்சலி செலுத்துகிறார்கள். முதலமைச்சர் ஒரு பிராமண இனத்தை சார்ந்தவர், ஆனால் அங்கிருப்பவர்கள் பல்வேறு ஜாதிகளை சார்ந்தவர்கள். ஒருவேளை லாபத்திற்காக வேண்டி செய்வதாக இருந்தால், லாபத்திற்காக வேண்டி பேனர் வைப்பவர்களாக இருந்தால் அவர்கள் மரணத்திற்கு பின்னால் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் மரணத்திற்கு பின்னாலும் உயிரோடு இருக்கிற பொழுது அவர்களை சூழ்ந்திருந்தவர்கள் யாரும், கண்ணீர் வடித்தவர்கள் யாரும் அவர்கள் மரணித்த பொழுது கண்ணீர் வடிக்கவில்லை. உயிரோடு இருக்கிற பொழுது அவர்களை நெருங்க முடியாத ஒரு பெரும் கூட்டம் அவர்களுக்காக வேண்டி கண்ணீர் வடித்தது என்பதை பல்வேறு செய்திகளிலே ஊடகங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்துணை கிராமங்களிலும் கிட்டத்தட்ட 500, 600 பெண்கள் குழுமி இருந்த எல்லா ஊர்லையும் அவர்களுக்காக வேண்டி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்தால் அதை இந்த சமூகம் நன்றி பெருக்கோடு அதை உணர்ந்து கொள்கிற ஒரு பெருங்கூட்டம் தமிழகத்தில் இருக்கிறது. முஸ்லிம்களான நாம் அந்த சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறோம்? இன்னும் கொண்டு போய் சேர்க்கலை.
நம்முடைய எந்த சேவையும் அவர்களிடத்திலே போய் சேரவில்லை. நம்முடைய எந்த தாவாவும் அவர்களை போய் இன்னும் அடையவில்லை. நிச்சயமாக நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும், காயிதே மில்லத் முஹம்மது இஸ்மாயில் சாஹிப் போன்ற தலைவர்கள் சமகாலத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய சேவை தமிழகம் முழுவதும் போய் சேர்ந்திருக்கும். எப்படி அப்துல் கலாமை வாழ்த்தினார்களோ, தமிழகத்தினுடைய முதலமைச்சரை நினைவு கூறுகிறார்களோ, அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை முஸ்லிம்களால் ஏற்படுத்த முடியும். ஆனால் முஸ்லிம்கள் அதற்கு தயாராக இல்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி. முஸ்லிம் என்ன செய்யறான் தெரியுமா? 4ஆம் தேதியிலிருந்தே கிளப்பி விட்டுறான். முஸ்லிம்களே உஷார், முஸ்லிம்களே எச்சரிக்கை, அம்மாவினுடைய மரணத்தை முன்னிட்டு ஆர்எஸ்எஸ் காரர்கள் நம்முடைய பொருளாதாரத்தை சேதப்படுத்த கூடும், கலவரம் நிகழ்த்த கூடும். இது என்னங்க? இது என்ன? ஆர்எஸ்எஸ் கார அம்மா இறந்து போனதா வந்து அடிக்கணுமா? இல்லைன்னா போய் கலாச்சாரப்படியில சும்மா தொடுத்துட்டு இருக்கிறோம், திடீர்னு வந்து அடிச்சா என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு அடிப்பவர்கள் அன்றைக்கும் அடிப்பார்கள், அன்றைக்கு அடிப்பவர்கள் இன்றைக்கும் அடிப்பார்கள். இது என்ன தெரியுமா? ஆர்எஸ்எஸ் காரனுக்கே நம்மால ஐடியா சொல்லி கொடுக்குறான். ஆர்எஸ்எஸ் காரனுக்கு அவனுக்கு அப்படி ஒரு சிந்தனையே இல்லைனாலும் நம்மால ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறாமா, இது சரிதான், பேசாம இந்த அதிமுக கரவேட்டியை உடுத்திட்டு போய் நொறுக்கிற வேண்டியதான் சாய் மாறையெல்லாம். என்ன இது? எதுக்கு இந்த விஷமத்தனமான விளம்பரம்? யாரோ ஒரு அனுப்பணும்னு வச்சுக்கோங்க, உடனே அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுறது. போன தடவை 75 நாளைக்கு முன்னால சவுதியில இருந்து ஒரு சகோதரர் அழுகிறாரு, என் குடும்ப ஊர்ல இருக்கு, என் பிள்ளை ஊர்ல இருக்கு, எங்க அப்பா ஊர்ல இருக்காங்க, சகோதரர்களே என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லை. என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கலையே. இந்த விளம்பரங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு மார்க்கம் சொல்கிற நல்ல உபதேசங்களை சமூகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். ஆர்எஸ்எஸ் காரனுக்கே இல்லாத ஒரு ஐடியாவை, விஹெச்பிக்கே இல்லாத ஒரு ஐடியாவை நம்ம சமூகம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நான் கேட்கிறேன், ஆர்எஸ்எஸ் காரனுக்கு அடிக்க முடியும் சொன்னா சாய்குமாருக்கு திரும்ப அடிக்க முடியாதா என்ன? அடிக்க முடியாதா என்ன? ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய ஷரியத்திற்கு கட்டுப்படுவான், இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கும் கட்டுப்படுவான். அதையும் மீறி என்னுடைய மேல் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் கை வைக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக என்னுடைய கரமும் அவன் மீது விழும் என்கிற ஒரு ஈமானிய உறுதி வேண்டும் உங்களுக்கு. அதை விட்டுட்டு அவன் அப்படி பண்ணிடுவானோ, இவன் இப்படி பண்ணிடுவானோ, சமுதாயம் அப்படி போயிருமோ, சமுதாயம் அடிச்சு போயிருமோ, அப்ப நீ எல்லாம் இந்த புளியங்கா படிக்கிறதுக்கா உட்கார்ந்துருக்க? இத வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் பரப்பி விட்டு சமூகத்தை பதட்டத்தில் ஆக்குவது. அவன் மேல காவல்துறை கேஸ் போட்டா உன் மேலையும் போட போகுது, அவனை விட்டா உன்னையும் விட போகுது. அதுக்காக வேண்டி வீட்டுல ஒளிஞ்சிருக்க சொல்றீங்களா? எல்லாரையும் எச்சரிக்கைன்னு சொல்லி நீங்கள் தான் பதிலை உருவாக்க போவீர்களா? நீங்கள் தான் உஹது களத்தின் வீரர்களா? நீங்கள் தான் கந்தக்கை பற்றி பேசுபவர்களா? ஒரு பிரச்சனை என்று சொன்னால் வெளியே வந்து அதை சந்திக்க வேண்டுமே தவிர ஒரு சமூகத்தை எல்லாரும் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க, யாரும் வெளியே போகாதீங்க, யாரும் வீட்டை விட்டு வெளியே வந்துடாதீங்க. இது என்ன சமூகத்தை கோழைத்தனத்தின் பக்கம் அழைத்து செல்வதில்லையா? தயவு செய்து இது மாதிரியான விஷம பிரச்சாரங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். அது சமூகத்தை கோழையாக்கிவிடும், சமூகத்தை கோழையாக்கிடும். அடிச்சா நம்மளும் அடிப்போம். அரசியல் சாசன சட்டம் அவனுக்கும் ஒண்ணுதான், நமக்கும் ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனால் பொது சிவில் சட்டம் தான், எல்லாத்துக்கும் ஒரே சட்டம். இப்ப கேட்கலாம் இல்லையா? ஆர்எஸ்எஸ் காரன் அடிச்சா கேஸ் போட மாட்டீங்க, நாங்க அடிச்சா கேஸ் போடுவீங்களா? கேட்கலாமா இல்லையா? எல்லோருக்கும் ஒரே சட்டம் என்கிற ஒரு இந்திய திருநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஏன் இப்படி ஒரு பயம், ஏன் இப்படி ஒரு அச்சம், ஏன் இப்படி ஒரு பதட்டம்? ஏன் அவர்களுக்கே இல்லாத ஐடியாவை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம்? இதே டிசம்பர் 6 தமிழகம் முழுவதும் ஆர்எஸ்எஸ் என்ன செய்யறாங்க தெரியுமா? இதுதான் நம்ம இன்னும் முட்டா துளுக்கங்கிறத நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம யாரு? அவன் சொல்றது மாதிரி நம்ம முட்டா துளுக்க, நம்ம சமுதாயத்தை அப்படியே பயப்படுத்துறோம். அம்மா இறந்து போறதுக்கும் ஆர்எஸ்எஸ் காரன் முஸ்லிம்களை வந்து அடிக்கிறதுக்கும் என்ன தொடர்புன்னே தெரியல. எங்கேயாவது வந்து அடிச்சா அப்படியே கோட்டாருக்கு வந்தானா திட்டுவடைக்கு நான் இது அப்படி இல்லாத ஒரு பதட்டத்தை தமிழகத்துல முஸ்லிம்கள் 10 குடும்பம் இருக்கிற இடத்துல கூட முஸ்லிம்கள் நிம்மதியாகத்தான் இருந்தார்கள். எந்த இடத்துலையுமே எந்த டென்ஷனுமே இல்லை, எந்த பதட்டமே இல்லை. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மெசேஜ் எல்லா ஊர்ல இருந்தும், எல்லா இளைஞர்களும், சில பேர் கதறான், கண்ணீர் வடிக்கிறான், என்ன ஆயிரமோ என் குடும்பம். இப்படி ஏன் ஒரு பதட்டம்? இதெல்லாம் நம்மளை கோடைத்தனப்படுத்துறது, நம்மளை முட்டாளாக்குறது. நம்ம இன்னும் அதை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையை ஏற்படுத்தணும். நான் அதற்குத்தான் அடிக்கடி சொல்வதுண்டு. அல்லதீன قال لهم الناس ان الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم ايمانا. அல்லதீன சில பேர்கள் قال لهم الناس மக்கள் அவர்களுக்கு சொன்னார்கள், ان الناس قد جمعوا لكم நிச்சயமாக மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக இணைந்து விட்டார்கள், فاخشوهم நீங்க
நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். என்னுடைய இஸ்லாமிய சகோதரா, உன்னுடைய ஆண்ட்ராய்டு போனிலே வாட்ஸ்அப் இருக்கிறது என்கிற காரணத்தினால் கண்ட செய்திகளை நீ பரப்பக்கூடாது. குர்ஆனுடைய ஒரு வசனத்தை உன்னுடைய மனதிலே அடியாளத்தில் வைத்துக்கொள். அல்லதீன காலஹும் நாஸு இன்னன்னாஸ கத் ஜமஉ லக்கும். மக்களில் சில பேர் சஹாபிகளிடத்திலே வந்து சொன்னார்கள், சஹாபிகளே, இன்னன்னாஸ கத் ஜமஉ லக்கும், நிச்சயமாக மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக அணிவகுத்து விட்டார்கள். என்னுடைய இஸ்லாமிய சகோதரா, தமிழகத்திலே திமுக எதிர்த்தாலும், அதிமுக எதிர்த்தாலும், காங்கிரஸ் எதிர்த்தாலும், தேமுதிக எதிர்த்தாலும், இவர்கள் எல்லாம் RSS காரர்களோடு கை கொடுத்தாலும் இனி நமக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கிறது. சசிகலா பிஜேபியோடு சேர்ந்து விடுவாரோ, ஓபிஎஸ் பிஜேபியோடு கை கொடுத்து விடுவாரோ, தமிழகத்தை மோடி கட்டுப்படுத்திக் கொள்வாரோ? ஈமான் வேண்டும் சகோதரா, இஸ்லாம் வேண்டும் சகோதரா, நம்பிக்கை வேண்டும் சகோதரா. இங்குதான் நீ ஒரு முஜாஹித் என்பதை நிரூபிக்க வேண்டும். நீ கோழைத்தனமான பரம்பரை அல்ல. இயற்கை நமக்கு எல்லாம் சாதகமாக தர வேண்டும் என்று விரும்புகிற கோழை அல்ல. திப்பு சுல்தானுடைய வாரிசு என்று பேசுபவரே, சுல்தான் சலாஹுத்தீனுடைய ஐயவினுடைய வாரிசு என்று பேசுபவரே, உமர் முக்தாருடைய வாரிசு என்று பேசுபவரே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சரித்திரம் படித்தவரே, நீ எங்கடா விரும்ப வேண்டும்? சசிகலா எங்க இருக்க வேண்டும் என்று, ஓபிஎஸ் எங்க இருக்க வேண்டும் என்று, தம்பிதுரை எங்க இருக்க வேண்டும் என்று, நீ எங்க இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய். நீ எங்க இருக்க வேண்டும் என்று முடிவு செய். நீ பள்ளிவாசலுக்கு வா, நீ தஹஜ்ஜத்தை தொழு, நீ நோன்பை, நீ ஹராமானவற்றை விட்டு உள்ளே வா. உள்ளே வந்துவிட்டு இந்த இயக்கங்கள் எல்லாம், இந்த அமைப்புகள் எல்லாம் தமிழகத்தில் திருமாவளவன் உட்பட எல்லோரும் நமக்கு எதிராக அணி திரளட்டும், அணி திரண்டு கொள்ளட்டும். நம்மிடத்திலே அப்படி ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால் நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? ஹந்தக்கினுடைய இந்த களத்திலே சஹாபிகள் சொன்னது, அல்லதீன காலலஹும் நாஸு இன்னன்னாஸ கத் ஜமஉ லக்கும், நிச்சயமாக மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக அணி திரண்டு விட்டார்கள். ஃபக்ஷவுஹும், நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது சஹாபிகள் என்ன சொன்னார்கள்? என்ன சொன்னாங்க? ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஃபஸாதஹும் ஈமானா. இப்படி சொல்வது அவர்களுடைய ஈமானை அதிகரித்தது. கோழைத்தனம் வரவில்லை சகோதரா, பயந்து விடவில்லை சகோதரா, தொப்பியை எடுத்து எறியவில்லை சகோதரா, தாடியை வலிக்கவில்லை சகோதரா, பெண்கள் பர்தாவை கடத்தி எறியவில்லை சகோதரா. ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுக்கு ஈமான் அதிகரித்தது, அவர்களுக்கு ஈமான் அதிகரித்தது. எங்களை எதிர்ப்பதற்கு பெருங்கூட்டமா? அதிமுக எதிர்த்தால் என்ன, திமுக எதிர்த்தால் என்ன, RSS எதிர்த்தால் என்ன, காங்கிரஸ் எதிர்த்தால் என்ன, திருமாவளவன் எதிர்த்தால் என்ன? இவர்கள் எல்லாம் எதிர்க்க எதிர்க்க எங்களுடைய தாடியினுடைய உயரம் கூடும், எங்களுடைய தக்வா அதிகரிக்கும், எங்களுடைய ஈமானுடைய உரம் கூடும். ஃபஸாதஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹ். அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். மோடியினுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பதற்கு சசிகலா கைகோர்த்தால் அதிலிருந்து பாதுகாப்பதற்கு, ஓபிஎஸ் கைகோர்த்தால் அதிலிருந்து பாதுகாப்பதற்கு, ட்ரம்பினுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பதற்கு, RSS-னுடைய சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பதற்கு ஹஸ்புனல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். வ நிஅமல் வக்கீல், பொறுப்புதாரிகளில் அவன் மிக நல்லவன். அவன் மோசடி செய்ய மாட்டான், வாக்குறுதி தந்துட்டு பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு மாறு செய்ய மாட்டான். இந்த உணர்வு வர வேண்டும். வருமா இன்ஷா அல்லாஹ்? எதிரிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கோங்க, வெளியே வந்துடாதீங்க, பதட்டம், கண்டறிஞ்சிருவான், வாகனத்தை அடிச்சிருவான், இப்படி பயப்படுத்துவது குர்ஆனுக்கு முரணானது. தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. அப்படி ஒரு செய்தி வந்துச்சா அனுப்புனவருக்கு சொல்லுங்க, பொட்ட பையல இந்த மாதிரியான செய்தி அனுப்பாதடான்னு அனுப்புனவருக்கு சொல்லுங்க. அதை நீங்க 10 பேருக்கு அனுப்பாதீங்க. அப்படி அனுப்புகிற பொழுது ஃபஸாதஹும் ஈமானா, ஈமான் அதிகரிக்கணும். இது களம், இது களம். என்னுடைய ஈமானை, என்னுடைய தக்வாவை, என்னுடைய இறையச்சத்தை அதை வெளிப்படுத்துவதற்கு கிடைத்திருக்கிற தருணம் என்கிற ஒரு எண்ணம் வர வேண்டும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும். அதை விட்டுட்டு சும்மா குருட்டுத்தனமான செய்திகளை எல்லாம் பரப்புவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. RSS காரன் என்ன செய்யறான் தெரியுமா? டிசம்பர் 6 அம்பேத்கர் நினைவு தினத்தை அவன் கொண்டாடுகிறான். இந்த நெருக்கடியிலையும் முந்தைய தினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இறப்பு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயே தமிழகத்தினுடைய எல்லா ஊர்களிலும் பெரிய ஃப்ளக்ஸும் பேனரும் வைக்கப்படுகிறது. அந்தந்த பகுதியினுடைய பிஜேபி தலைவர்கள், RSS தலைவர்கள் அம்பேத்கருடைய நினைவு தினத்தை கொண்டாடுகிறார்கள். எதற்காக வேண்டி தெரியுமா? இதுவரையிலும் முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவும் சங்க பரிவாரத்திற்கு எதிராகவும் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சமூகமான தலித் சமூகத்தை தன் பக்கம் அழைப்பதற்கு.
அட முட்டா துடுக்கா, நீ இன்னும் முட்டாளாகவே இருந்துட்டு இருக்கிற. அப்படிதானா? அப்படிதானா இல்லையா? உண்மைதானங்க. இதை அறிவுபூர்வமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு மிக நெருக்கமாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சுதந்திரத்தினுடைய காலகட்டத்தில் உயர்ஜாதி மக்கள் எல்லாம் படிப்பை நோக்கி சென்ற பொழுது தேவர் சமூகம், இன்றைக்கு இருக்கக்கூடிய சசிகலாவாகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், எல்லா முஸ்லிம் மீடியாக்களும் பயந்து கொண்டிருக்கிறது பிஜேபியோடு கை போட்டுருவாங்களோ என்று. நிச்சயமாக இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? தேவர் சமூகம் 1857 இருந்து 1930 வரையிலும் முஸ்லிம் சமூகத்திற்காக, யாருக்காக? தேவர் சமூகத்திற்காக வேண்டி அல்ல, முஸ்லிம் சமூகத்திற்காக, முஸ்லிம் சமூகத்தினுடைய ஆட்சி வேண்டும் என்பதற்காக, சுல்தான்களுடைய ஆட்சி இந்தியாவிலே நிலை பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக, ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக முஸ்லிம்களோடு தோளோடு தோள் கொடுத்து போர் செய்த ஒரு சமூகம் தேவர் சமூகம். அதை இழந்துட்டோம். ஏன்? ஒரு பொது சிந்தனை நம்மள்ட்ட கிடையாது. ஒரு பொது சிந்தனை நம்மள்ட்ட இருக்கா? இல்லை, என்கிட்ட மட்டும்தான் இல்லையா? நம்ம சமூகத்தில் ஒரு பொது சிந்தனை எந்த அளவுக்கு இல்லை? முதலமைச்சருடைய மரணத்தினுடைய அந்த ராஜாஜி ஹாலுக்கு கேரளாவிலிருந்து பினராயி விஜயன் வருகிறார், உம்மன் சாண்டி வருகிறார், சதாசிவம் வருகிறார், வேற யாரு? ரமேஷ் சென்னித்தலை. இவங்கெல்லாம் யாரு? பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட். இப்படித்தானா இல்லையா? கேரளாவில் வெட்டிக்கிட்டு சாப்பிடுவாங்க. கண்ணூரில் போனீங்கன்னா, தலச்சேரியில் போனீங்கன்னா, இந்த 3 4 ஒருத்தன் கட்சிக்காக வேண்டி வெட்டிக்கிட்டு சாகிறாங்க. தமிழகத்திற்கு வருகிறார்கள், 4 பேரும் ஒரே நேரத்தில் வர்றாங்க, அஞ்சலி செலுத்துறாங்க. 4 பேரும் ஒன்றாகவே பேட்டி கொடுக்கிறார்கள். 4 பேரும் ஒரே கார்லேயே போறாங்க. இது அரசியல் நாகரீகம் என்று மீடியாக்கள் எழுதுகிறது என்றால், தமிழக முஸ்லிம் அமைப்பு தலைவர்களிடத்திலாவது இந்த சிந்தனை உண்டா? காங்கிரசும் கம்யூனிஸ்டும் பிஜேபியும் கூட அருகாமையில் இருக்கிற கேரள அரசியல் தலைவர்களிடத்திலே இருக்கிற அரசியல் நாகரீகம், நான் திமுகவிடத்திலே இருக்கிறதா, அதிமுக முஸ்லிம்களிடத்திலே இருக்கிறதா, காங்கிரஸ் முஸ்லிம்களிடத்திலே இருக்கிறதா, கம்யூனிஸ்ட் முஸ்லிம்களிடத்திலே இருக்கிறதா என்று கேட்கவில்லை. தமிழகத்தில் முஸ்லிம் சமூகத்திற்காக வேண்டி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற நாங்கள் தான் முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் என்று உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிற தமிழக இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்களிடத்திலாவது குறைந்தபட்சம். நான் சமீபத்திலே ஒரு ஊர்ல ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தேன். அனைத்து அமைப்புகளும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு. தயவு செய்து இப்பொழுதும் நான் எந்த அமைப்புன்னு சொல்ல மாட்டேன், சும்மா முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்கிட்ட வந்து கேட்காதீங்க எந்த அமைப்புன்னு. எல்லா அமைப்பும் சமூக சேவையிலே நமக்கு வேண்டப்பட்ட அமைப்பு தான். எல்லா அமைப்பையும் ஒரு கட்டத்தில் எதிர்க்க வேண்டிய தருணம், சமூகத்திற்கு பலன் அளிக்கவில்லை என்று சொன்னால் எதிர்க்க வேண்டிய தருணம் வந்தால் அதை விமர்சித்து சொல்லித்தான் ஆக வேண்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சமூகத்திற்காக வேண்டித்தான் அமைப்புகளை தவிர அமைப்புகளுக்காக வேண்டி சமூகம் அல்ல. அப்படித்தானே இல்லையா? சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை, சமூகத்திற்காக வேண்டி நான் இருக்கிறேன் என்று சொன்னால், சமூகம் என்று வருகிற பொழுது என்னுடைய சுய விருப்புகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சமூகத்தினுடைய எழுச்சி அல்லது சமூகத்தினுடைய வீழ்ச்சி இதுதான் என்னுடைய கவனமாக இருக்க வேண்டும். ஒரு அமைப்பு எப்பவுமே வர்றதில்லை, அது வேற விஷயம். ஒரு அமைப்பு அந்த அமைப்பிற்காக வேண்டி முஸ்லிம்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். அப்படிதானா? முஸ்லிம்களே வாருங்கள் என்று அது முடிந்து போய்விட்டால் அப்புறம் நீ காஃபிரு நான் முஸ்லிம்ங்கிற நிலைமைக்கு வந்துருவான். ஒரு அமைப்பு எப்பவுமே வர்றதில்லை, அது முஸ்லிம்களுக்கு பயனளிக்கக்கூடிய அமைப்பு என்று நான் சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியை நோக்கி அழைத்து செல்கிற அமைப்பு. அது அல்லாத வேறு அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறது. இப்போ ஒரு அமைப்பு வரல, ஆர்கனைசர்கள் சொன்னார்கள் இவர் அவரிலிருந்து பிரிஞ்சவர், அதனால இவர் வர்றதுனால அவர் வர மாட்டாராம். ஒரு அமைப்பில் ஒன்றாக பயணித்து சில கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிந்து போனவர்கள் இவர் வர்றதுனால அவர் வரமாட்டாருன்னு சொன்னா போராடுவது பொது சிவில் சட்டம் சம்பந்தமாக, போராடுறது பொது சிவில் சட்டம் சம்பந்தமாக. நம்ம இடைக்காலத்தில் 1500 அதை மறந்து போயிட்டோம். அலகாபாத் உயர் நீதிமன்றம் இன்னைக்கு பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, முத்தலாக்குக்கு நமக்கே அட்வைஸ் பண்றாரு அவரு நீதிபதி.
முத்தலாக்கு வந்து குர்ஆன் எல்லாம் கொஞ்சம் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த சமரச உடன்படிக்கைக்கெல்லாம் வரலன்னா தான் முத்தலாக்கு முஸ்லீம் இஸ்லாம் அதான சொல்லுது. எடுத்த உடனே தலாக் தலாக்னு சொல்லக்கூடாதுன்னு தானே இஸ்லாம் சொல்றது. அது மார்க்கம் தெரியாத சில கைவர்கள் அப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயம் அதை இஸ்லாம் அங்கீகரித்திருக்க கூடாது. அவர் நமக்கு சட்டம் சொன்னாரு. இன்னும் வேணா பாருங்க, இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி ஒருவேளை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அதை அவர் சொல்லி இருக்கிறாரு, அதனால் அது கூடாது ஒருவேளை சொன்னாலும் சொல்லுவார்கள். ஏனென்றால் பாபரி மஸ்ஜிதுடைய பிரச்சனை ஒரே அடியாக இப்படி வரவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் காய் நகர்த்துவார்கள் அறிவுஜீவிகள் அவர்கள். நம்ம என்ன செய்வோம், ஒரே நாள்ல போய் பாபரி மஸ்ஜிதை கட்டிடலாம்னு நினைப்போம். அவங்க அப்படி இல்லை. பாபரி மஸ்ஜிதை இடிக்கணும்னா உடனே இடிச்சிருக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடிப்பாங்க. அது மாதிரி பொது சிவில் சட்டம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, முதல்ல செஷன்ஸ் கோர்ட்டு, அப்புறம் ஹை கோர்ட்டு, அப்புறம் சூப்பர், இப்படிதான் வருவாங்க. நீங்க வேணா பாருங்க. அது இப்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து போராடுற ஒரு கால சூழல்ல இவர் சொன்னாரு, அது எங்க கூட்டத்தில் இருந்து பிரிஞ்சு போனவரு, அவரு வந்தா நாங்க வர மாட்டோம். இது சமுதாய சேவை செய்வதற்கா இல்ல சுயநல தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு? இன்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களிடத்தில், எல்லோரும் அல்ல, ஒரு சில பேர்களிடத்தில் இன்றைக்கும் அந்த நாகரிகம் இல்லை. ஆனால் இந்தியாவிலிருந்து முஸ்லிம்களை வெளியேற்றுவோம் என்று சொல்லி பகிரங்கமாக சொல்லி அதற்குரிய தயாரிப்புகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பாசிச சங்க பரிவார கும்பல்கள் நம்மோடு சுதந்திர காலகட்டத்திலே நமக்காக வேண்டி, நம்முடைய உரிமைகளுக்காக வேண்டி, நம்முடைய ஆட்சி இந்தியாவிலே நிலைநிறுத்த வேண்டும் என்று போராடிய தேவர் சமூகத்தை நமக்கு எதிராக திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது. அடுத்து கை வைத்திருக்கிறார்கள் தலித்துகளிடத்திலே. டிசம்பர் 6 பாபரி மஸ்ஜிதை இடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டதே 1992 ஏன் தெரியுமா? எதிர்காலத்தில் முஸ்லிம்களும் போராடுவான், தலித்துகள் நினைவு தினத்தை கொண்டாடுவான், ரெண்டு பேரும் அடி வச்சு சாகட்டும், அவரு சேஃப் ஆயிடுவார். யாரு? திட்டமிட்டவரு சேஃப் ஆயிடுவாரு, இவர் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாகட்டும். இப்ப என்ன, திருமாவளவன் முஸ்லிம்களோடு மிக நெருக்கமாக இருக்கிறார், அதனால அவர் துக்கத்தையும் சேர்ந்து அனுஷ்டிக்கிறார். எனவே திருமாவளவனுடைய கையில் இருந்து தலித் சமூகத்தை பிரித்தெடுக்க வேண்டும். அதற்கு கிடைத்திருக்கிற ஒரு கருவி அம்பேத்கர். எனவே அம்பேத்கருடைய நினைவு தினத்தை கடந்த ஆண்டு வரையிலும் பெரிதாக கொண்டாடாத சங்க பரிவார கும்பல் இந்த ஆண்டிலிருந்து தமிழகம் முழுவதும் அதை பெரிதாக கொண்டாடுகிறது. அதனுடைய ரியாக்ஷனும் சமூகத்தில் எதிரொலிக்குது. சேலத்திலே சொன்னார்கள், இங்கே பிஜேபியினுடைய கூட்டமாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ்னுடைய கூட்டமாக இருக்கட்டும், 50 பேர் 100 பேர் தான் வருவாங்க. ஆனால் சமீபத்திலே தலித்துகளையும் கவுண்டர் சமூகத்தையும் வைத்து ஹிந்து ஒற்றுமை மாநாடு என்று நடத்தினார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து கொழுமினார்கள். யாருக்கு எதிராக? நமக்கு எதிராக. இவர்களை எல்லாம் அரவணைத்து செல்ல வேண்டிய முஸ்லிம் சமூகம் தனக்கு மத்தியில் கூட அரவணைப்பு இல்லாமல் பிரிந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தை ஒழிக்க வந்த கூட்டம் எல்லோரையும் அரவணைத்து சென்று கொண்டிருக்கிறது. சிந்தனைக்கு விடுகிறேன், சிந்தியுங்கள், மாற்றத்தை நோக்கி பயணிங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்பாக கூறிய இறுதி அடையாளம் ஃபித்னத்துன் ஸம்மாஉ அம்யா. ஃபித்னத்துன், ஒரு குழப்பம் வரும், ஸம்மாஉ அம்யா, குருட்டுத்தனமான செவிட்டுத்தனமான ஒரு தாக்குதல்கள் முஸ்லிம்களின் மீது சுமத்தப்படும் என்று சொன்னார்கள் அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா. குருட்டுத்தனமான தாக்குதல், செவிட்டுத்தனமான தாக்குதல் நம்ம சொல்லுவோமே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி ஒரு குழப்பம் வரும். எவன் எங்க அடிக்கிறான், யார் அடிக்கிறான், எதற்காக வேண்டி அடிக்கிறான், ஒண்ணுமே தெரியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய குழப்பம் முஸ்லிம் சமூகத்தை நோக்கி வரும். அதுவும் நடந்து முடிந்து விட்டால் தஜ்ஜால் வந்துருவான். நாங்க அப்படி ஒரு காலச்சூழலை நோக்கி நம்முடைய சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறதோ என்கிற அச்சம் நமக்கு வருகிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இதையெல்லாம் புரிந்து கொண்டு, உள்வாங்கிக் கொண்டு, சீர்திருத்திக் கொண்டு ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவர்களையும் ஆக்கி தந்தரல் புரிவானாக. தயவு செய்து நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் தமிழக மக்களிடத்திலே கொண்டு போய் மார்க்கத்தை சொல்ல வேண்டும், இந்த ஷரியத்தினுடைய மகத்துவத்தை சொல்ல வேண்டும், இந்த கலிமாவை போதிக்க வேண்டும். இன்னும் ஒரு வெற்றிடம் வரவேற்பதற்கு அவர்களுடைய உள்ளங்கள் தயாராகவே இருக்கிறது. எதிரிகள் அவர்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் உலக லாபத்திற்காக வேண்டி அரவணைக்கிறோமோ இல்லையோ, மறுமையினுடைய
எண்ணத்திற்காக வேண்டி நாமும் வெற்றி பெற வேண்டும், அவர்களும் நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மோடு இணைந்திருக்கிற தேவர் சமூகம், நாடார் சமூகம், கவுண்டர் சமூகம், தலித் சமூகம் இவர்கள் எல்லாம் வெற்றிடமாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு சங்க பரிவார கும்பல்கள் அவர்களை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து நாம் நம்முடைய மார்க்கத்தை சொல்லி அவர்களை ஹிதாயத்தின் பக்கம், நேர்வழியின் பக்கம் அழைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை உங்களிடத்திலே பணிவோடு கேட்டு முடிக்கிறேன். ஆகிரதாக நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.